ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு விஷயாந்தரங்கள்ல எப்பொழுதும் மனசு போய்க்கொண்டே இருக்கு. எதையாவது ஒண்ணு பாக்குறோம், கையிலே கைபேசி வச்சுட்டு இருக்கோம், எதையோ ஒண்ணு பாக்குறோம். நம்ம எதையோ ஒண்ணு பாக்குறதுக்காக அதை திறப்போம். அதை திறந்தா கூடவே இன்னொன்னு வரும். அதை பார்த்த உடனே மனசு என்ன ஆகுது? அது பின்னாடியே போறது, கண்ணு அது பின்னாடியே போறது. இப்படி போனால் என்ன ஆகிறது? நம்முடைய மனசு ஆத்மாவை கீழே இழுக்கிறது, உலக விஷயங்களுக்கு இழுக்கிறது. அப்படி பண்ணாமல் மனத்தாலே என்ன பண்ணணும்? ஆத்மாவை உயர்த்தி கொள்ள வேணும். எப்பொழுதும் ஆத்மா மேலே மேலே போக பார்க்கணும். இன்னைக்கு ஒரு கொஞ்சம் பாசுரங்கள் கேட்கிறோமா, நாளைக்கு இன்னும் ஒரு பாசுரம் அதிகமா கேட்கணும். இன்னைக்கு கொஞ்சம் அர்த்த விசேஷங்களை புரிந்து கொள்கிறோமா, நாளைக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா பண்ணணும். அதே போல இன்னைக்கு கொஞ்சம் அனுஷ்டானத்தை பண்ணிக்கிறோமா, நாளைக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான அனுஷ்டானம் பண்ணணும். ஆத்மாவானது முன்னேறி கொண்டே இருக்கணும். என்னைக்குமே பின்னேறக்கூடாது, பின் இறங்கக்கூடாது, முன்னேறிக்கொண்டே இருக்கணும். அதுதான் இங்க காட்டுறான் எம்பெருமான். மனத்தினால் ஆத்மாவை உயர்த்தி கொள்ள வேண்டும். அவற்றில் ஈடுபடும் மனத்தினால் ஆத்மாவை தாழ்த்தி கொள்ளக்கூடாது. உலக விஷயங்களே மனசு ஈடுபட ஈடுபட என்ன ஆகுது? ஆத்மா கீழே கீழே போறது. ஏதோ ஒரு உலக விஷயத்துல ஈடுபட்டால் அப்போ அது கீழே கீழே போகிறது. அப்படி அந்த மனமே ஆத்மாவுக்கு உறவினனாக இருக்கிறான். எப்படிப்பட்ட மனசு? தன்னை உயர்த்தி கொள்ளக்கூடிய, ஆத்மாவை உயர்த்தக்கூடிய மனசு இந்த ஆத்மாவுக்கு உறவினனாக இருக்கிறான். அதே பிற்பாடு சொல்லப்பட்ட மனசு உலக விஷயத்துல ஈடுபட்டு கீழே 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 தள்ளுகிறதே, அப்படிப்பட்ட மனசு ஆத்மாவுக்கு எதிரியாக இருக்கிறான் என்று இந்த ஸ்லோகத்திலே காட்டப்படுகிறது. ஆத்மைவ ஹியாத்மனோ பந்துர் ஆத்மைவ ரிபுராத்மனாக என்று இந்த ஆத்மாவே, மனசே ஆத்மாவுக்கு உறவினனாகவும் இருக்கிறான், மனசே ஆத்மாவுக்கு எதிரியாகவும் இருக்கிறான். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலிருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koil.org KOYIL.org